கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் கிறிஸ்துக்குள்ளே எவ்வளோக்களவு தேவனோடு நெருங்கி கிட்டி சேர்ந்து வாழ்கிறோமோ அவ்வளோக்களவு சின்ன சின்ன பாவங்கள் கூட தேவன் நம்முடைய இருதயத்தில் பலமாய் உணர்த்துவார். எவ்வளோக்களவு தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறோமோ அவ்வளோக்களவு பெரிய பாவங்கள் கூட நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. தாவீது ராஜா அவன் தேவனோடு கூட நெருங்கி அவர் கிட்டி சேர்ந்து வாழ்ந்த நாட்களில் தான் ஏராளமான சங்கீதங்களை எல்லாம் அவர் எழுதினார். அந்த நாட்களில் அவர் அந்த சவுல் ராஜா அவரை கொல்லும்படிக்கு தேடின மனுஷன். அப்படி அவரை வேட்டையாடும்படி ஆட்களோடு கூட அவரை விரட்டி தெரிந்த நாட்களில் கூட அவருடைய வஸ்திர தொங்கலை அவர் வெட்டி கொண்ட பொழுது கூட அவருடைய இருதயம் படபடபடவென்று அடித்ததாம். அதாவது அவரை கொல்ல தேடக்கூடிய ஒரு மனிதனுடைய வஸ்திர தொங்கல்களை, அதாவது கீழே உள்ள வஸ்திரத்தை அப்படி கட் பண்ணது கூட அவருடைய இருதயத்தில் அவர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது. ஆனால் கொஞ்சம் சவுண்டு கூடவே இருக்கட்டும், வெளி சவுண்டு கேட்க. ஆனால் அதுவே பின்னாடி அவர் ஒரு பின்மாற்றமான நிலைமைக்கு போன பின்னாடி தேவனை விட்டு தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு இடைவெளி அதிகமான பொழுது அவர் அந்த தன்னுடைய சோல்ஜர் உரியா அவனுடைய மனைவியை அவர் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவ்வளோ பெரிய பாவத்துக்கு உடன்பட்ட நாட்களில் கூட அவருக்குள்ள உணர்வே இல்லை. அவருடைய உணர்வுகளெல்லாம் மழுங்கி போய்விட்டது. அப்படின்னா இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் விபச்சாரம் பண்ணலை, திருடலை, பொய் சொல்லலை, கொலை செய்யலை, இப்படி பெரிய பாவங்கள் மாத்திரம்தான் நமக்கு பாவமாக தெரிகிறது என்று சொன்னால் நாம் இன்னும் உலகத்தாரை போலவே தேவனை விட்டு தூரமாக இருக்கணும் அர்த்தம். எவ்வளோக்கொளவு தேவனை கிட்டி நெருங்கி சேர்க்கிறோமோ அவ்வளோக்கொளவு சின்ன சின்ன காரியங்கள் கூட உலகத்தார்ட்ட சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு பாவமா அப்படிம்பாங்க. ஆனால் அது நமக்கு பெரிய பாவமாக தெரியும். எப்பொழுது நாம் நம்மளை நியாயம் தீர்க்கும்படிக்கு நாம் சாதாரணமாக பாவம் என்றே நினைக்காமல் செய்யக்கூடிய பாவங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தாங்கள் இடறுகிறது இன்னது என்று அறியார்கள். தே டோன்ட் நோ இன் விச் தே ஸ்டம்பிள். அவர்கள் எதில் இடறுகிறாள் என்று அவளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, எப்படி ஒரு மனிதன் நடந்து போகும்போது கீழே மனிதர்களை அடக்கம் பண்ணின ஒரு பிரேத குழி கூட இருக்கும், நம்ம மேலே நடந்து போவோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதுபோல தான் பாவங்கள் மறைந்திருக்கும், ஆனால் அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, அறியாதவர்களாக இருப்போம். ஆனால் தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேர்ந்து நம்ம உடனுக்குடன் சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவன் நமக்கு உணர்த்து வைக்கிற காரியத்தை நியாயம் தீர்த்து வாழும் பொழுது என்ன அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், சின்ன காரியம் கூட நமக்கு ரொம்ப துக்கத்தை உண்டு பண்ணோம். அதை உடனே அறிக்கையிட்டு மனம் திருந்தி நாம் சரி பண்ணிகிட்டே வந்தோம்னு சொன்னால் தேவன் நடக்க போகிற காரியங்களை குறித்து கூட ஒரு உள் உணர்வை உண்டு பண்ணுவார். யாரோ கூப்பிடுறது மாதிரிக்கே இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் நிற்பாங்க, அவங்க கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. யாரோ வர்றது மாதிரிக்கே இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது மாதிரிக்கே இருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியாட்டாலும் ஆனால் அது உள்ள உணர்வுகளில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கும்படிக்கு, ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு ஒரு உணர்வை தேவன் உண்டு பண்ணுவார். விஷப்பூச்சிகளில் கூட நீங்கள் அப்படி பார்க்கலாம். நீங்கள் யதார்த்தமாக பார்ப்பீங்க, இங்கே ஏதாவது ஒரு விஷப்பூச்சியை நீங்கள் பார்க்க முடியும், அது தேவன் காட்டுவார் உங்கள்கிட்ட. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார்ல, என்னுடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை மறைப்பேனோன்னு சொல்லிட்டு, அப்படி தான் தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் நம்ம எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், அந்த சுனேமித்தியாளுடைய விஷயத்தில் அவளுக்கு என்னமோ நடந்திருக்கிறது, தேவன் அதை எனக்கு மறைத்து விட்டார் என்று சொல்லி. அப்படின்னா யாரெல்லாம் அப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவ ஆவியானவர் உணர்த்துறது, யார் கூடமாவது நம்ம கேள்விப்படுறது, வேதத்தில் வாசிக்கிறது, அதெல்லாம் உடனுக்குடன் நியாயம் தீர்த்து நம்மளை நியாயப்படுத்தாமல் வாழும் பொழுது தேவன் அப்படியாக நம்மளை வழி நடத்துவதை கரம் பிடித்து நடத்துறது போல, ஒரு மனிதன் பேசுகிறது போல, நமக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறது போல் தேவன் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி நம்ம நிறைய பாவங்கள், அதாவது பெரிய பாவம்னு சொல்லாத அநேக பாவங்களில்
நம்ம சாதாரணமாக நியாயந்திருக்காத பகுதிகள் அல்லது அடிக்கடி நம்ம சபையில் போதிக்காத பகுதிகளை குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அநேகம் பேர் எதில் இடறுகிறோம்னே நமக்கே தெரியலை. நானும் விதிவிலக்கல்ல அநேக நேரங்களில் விழுந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு ஐயோ இப்படி பேசிட்டேனே இப்படி செஞ்சிட்டேனே நம்ம உணர்வடைய முடியும். அதில் அநேக பாவங்கள் பெரும்பாலும் நாவினால் பண்ணக்கூடிய பாவங்களாக தான் இருக்குது. நாவினால் செய்யக்கூடிய பாவம் பைபிளில் எழுதியிருக்கு, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம நீதிமொழிகளில் 18:21 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். நம்முடைய நாவினால் தேவனை துதிக்கிறோம், அதே நாவினால் மனிதனை சபிக்கிறோம். கசப்பும் தித்திப்புமான மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதாவது எந்த நாவினால் தேவனை துதிக்கிறோமோ அதே நாவினால் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை சபிக்கிறதும், அவர்களை குறித்து குற்றம் சொல்லுவது, அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி பேசுவது, அவதூறான காரியங்களை பரப்புவது, ஒருத்தரை பற்றி உண்மையோ பொய்யோ தெரியாமையே நாம் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி அப்படியே மற்றவங்கள்ட்ட அப்படியே பாஸ் ஆன் பண்ணிடுறது. அது அவங்களுக்கு மனதை புண்படுத்துமே அல்லது அவங்களுடைய பெயரை கெடுக்குமே, அவங்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணிடுமே அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தேவன் எப்படி பார்க்குறாருன்னா அவர் சீரியஸாக தான் பார்க்குறாரு, நம்ம தான் அதை சீரியஸாக பார்க்குறது இல்லை. பொய், புறங்கூறுதல், குற்றப்படுத்துதல், ஒருவருடைய காரியங்களை குறித்து இன்னொருத்தட்ட போய் குறையாக பேசுகிறது, பெரியவங்களை மரியாதை குறைச்சலாக பேசுகிறது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கி பார்ப்போம். முதலாவதாக யாக்கோபு 1:26 வாசிங்க. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். அப்படின்னா தேவபக்தி உள்ள மனிதர்கள் தங்கள் நாவை அடக்குவார்கள். நாவினால தான் அநேக காரியங்களை நம்ம சொல்கிறோம். சங்கீதம் 15 அதில் ஒரு வசனம் இருக்கும், யார் தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னா தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இருக்கிறவன் தான் என்று சொல்லி சங்கீதம் 15 நம்ம வாசிக்கிறோம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன். 3வது வசனம், தன் நாவினால் புறங்கூறாமலும். He does not slander with his tongue. நிறைய வார்த்தை இருக்குது, ஸ்லாண்டர், பேக் பைட்டிங், ரிவைலிங், காசிப்பிங், அப்படிலாம் இந்த ஒரே காரியம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, he does not slander with his tongue, not does evil to his neighbor, not takes up a reproach against his friend. தன்னுடைய நமக்கு அறிமுகமான ஒரு நபரை குறித்து தவறான ஒரு காரியத்தை சொன்னால் கூட அதை அப்படியே நம்பி அப்படியே பாஸ் ஆன் பண்ணுறது, அது பண்ண மாட்டோம். யார்? தேவன் அப்படிப்பட்ட மனிதரிடத்தில் இருப்பார். நிறைய நேரங்களில் நாம் ஜபம் பண்ணுறோம், அதுக்கு ஜபத்துக்கு பதில் வர்றதில்லை. அப்படின்னா நாம் பாவம் என்று இன்னும் அறியாமல் இருக்கிற சில பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும். அது தெரியாதனால நாம் உத்தமர் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் அந்த காரியத்தை அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய ஜபங்களுக்கு அவரிடத்திலிருந்து பதில் கிடைப்பதில்லை. நமக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்காதனால நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கோ, என்ன காரணம், ஏன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைக்கிறோம். உண்மை என்னென்னா, நம்முடைய பாவங்களை அவர் அறிந்திருக்கிறார், அதை நாம் அறியவில்லை. நாம் அறியாமலே அந்த பாவங்களை செய்து கொண்டிருப்போம். ஸோ இன்னொரு வசனம் 1 பேதுரு 3:10 வாசிப்போம். 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. கபடு அப்படின்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது. அது மாதிரிக்கே நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அது தேவன் அறிவார் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது, நம்ம வெளியில் ஒன்று பேசுகிறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் உனக்கு வர வேண்டும் என்று நீ விரும்பினால், the one who desire life, இந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும்னு நீ நினச்சின்னா, டு லவ் அண்ட் see good days, உனக்கு நல்ல நாட்கள் வர வேண்டும், வரக்கூடிய நாட்கள் எனக்கு உலகத்தில் சொல்லுவாங்கள்ல நல்ல காலம் பிறக்குதுன்னு, நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால், he must keep his tongue from evil and his lips from speaking deceit. தன் நாவை கபடமான வஞ்சகமான காரியங்களை பேசுவதற்கும் தன் உதடுகளையும் அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களை எல்லாம் யார் சீரியஸாக எடுத்துக்கிடுவா?
இந்த எந்த பாவத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோமோ அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம யாரும் கொலை செய்ய மாட்டோம், ஏன்னா கொலை சீரியஸான பாவம்னு நினைக்கிறோம். விபச்சாரம் செய்ய மாட்டோம், ஏன்னா விபச்சாரம் வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். திருட மாட்டோம், ஏன்னா நேரடியாக திருடுங்கிறது பாவம்னு தெரியும். கொள்ளையடிக்க மாட்டோம். ஆனால் இப்படி நான் சொல்கிறது மாதிரி புறங்கூறுவது, அதாவது ஒரு நபர் இல்லாத பொழுது அவருக்கு முன்னாடி பேக் பைட்டிங், இங்கிலீஷில் அழகாக எழுதியிருக்கு, அதாவது முதுகுக்கு பின்னாடி பேசுகிறது. ஒரு நபர் இல்லாத பொழுது அந்த நபரை குறித்து பேசுவது. உதாரணத்துக்கு வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து பேசுகிறாங்கன்னா அது புறங்கூறுதல் ஆகாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் கூட பெற்றோர்கள் பேசுகிறதுக்கு காரணம் அவர்களை குறித்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறபடினால, அவர்களை நல்வழிப்படுத்த நினைக்கிறதுனால அவர் நல்ல நோக்கத்தோடு கூட தான் பேசுவார். அதே மாதிரிக்க கணவன் மனைவி அவர்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. சபையில் அதே மாதிரி பொறுப்புள்ள சகோதரர்கள் யாராவது குறித்து விசாரிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கம் நல்லதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது புறங்கூறுதல் ஆகாது. நம்ம நோக்கம்தான், என்ன நோக்கத்தோடு கூட ஒருத்தரை குறித்து ஒருத்தர் பேசுகிறோம். ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அவரை குறித்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுவதற்காக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க, அவர் மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற நல்ல நோக்கத்தில் சொல்கிறோமா, அல்லது அந்த நபர் மோசமானவர் என்று அவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறதுக்காக சொல்கிறோமா? தேவன் வந்து நம்முடைய நோக்கத்தை பார்க்குறார். நல்ல நோக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு நபரோடு பழகுறாங்க, வாங்கல் கொடுக்கல் வச்சுக்கிறாங்க, அவர் வந்து கொஞ்சம் உண்மை இல்லாத நபர்ன்னு சொன்னால் நமக்கு வேண்டியவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அந்த நபர் வந்து வாங்கல் கொடுக்கல இல்லை, உண்மையாக இருக்க மாட்டார், பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் எ குட் மோட்டிவ். ஒருத்தர் ஹேபிச்சுவல் ஸ்லாண்டராக இருக்கிற மாதிரி ஹேபிச்சுவலாக டெப்டாராக இருப்பார். அதாவது கடன் வாங்கி கண்டவங்ககிட்ட கடன் வாங்குவார், கொடுக்க மாட்டார். அப்படி நபர்கிட்ட நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட பண்ணுறோம். நிறைய இந்த மாதிரி காரியங்களெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது புறங்கூறுதல் அல்ல. ஒரு மனிதரை குறித்து தவறான எண்ணத்தோடு கூட அவர் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும்படிக்கு சொல்கிறதோ, அல்லது ஒரு நபரை குறித்து தப்பாக இன்னொருவர் சொல்லும்போது அதை உடனே நம்பிடுறது, அதை விசாரிக்கிறதில்ல, அது நன்மையா, அது உண்மையா பொய்யா, உண்மையோ பொய்யோ தெரியலை, ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சரி சரி அது கேட்டுட்டு அப்படியே பேசாமல் சைலண்ட்டாக இருந்துட்டோம்னாக்கும் அது உண்மையோ பொய்யோ தெரியல, இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப நல்லது. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் அப்படி பேசுகிறது விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் பாதி பேசும்போது கூட நாம் என்ன நோக்கத்து கூட பேசுகிறோன்னு தெரியாமல் கூட சில நேரம் அது எதுக்கு அப்படிம்பாங்க, அது எதுக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. நம்ம நல்ல நோக்கத்தோடு கூட பேசலாம், ஆனால் அவங்க வந்து தே வாண்ட் டு அவாய்ட் இட். அப்புறம் இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா சரி சரிம்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு விழிப்புணர்வு நல்லது. ஏன்னா அது நம்மளை கரைப்படுத்தி விடுகிறது. தவறான ஒரு எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தில் தலையிடுறது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, சம்மந்தமில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை நமக்குள்ளே வச்சுக்கிற முடியாது. ஒரு காரியம் நமக்கு சம்மந்தமில்லாத தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியும்? பாருங்கள், இளம் வயது விதவைகளை குறித்து பேசும் பொழுது பவுல் எழுதுகிறார். 1 பேதுரு. எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக டைம் கிடைக்கும்போது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:13. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு ரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் பாருங்க, they will be lazy, சோம்பல் உள்ளவர்கள், ஐடில். அடுத்து வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். அவர் வந்து ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஒரு வீடாக போவாங்க. இது வந்து யங் விடோஸ்க்கு தான் இல்லை, பெண்கள்லேயும் நிறைய பேர் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்க இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, தான் உண்டு வேலை உண்டும்பாங்க, இல்லாட்ட பைபிள் படிப்பாங்க, இல்லை ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது ஏதோ ஒன்று பார்ப்பாங்க, தூங்குவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து வீடு வீடாக போவாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடைச்சா இருக்க மாட்டாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கும் பிள்ளைகள் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க தெருவில், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்க போய் அடுத்த வீட்டில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பேட் ஹேபிட். இதெல்லாம் நம்ம பாவம் நினைக்கிறதே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கலையே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. அடுத்து வாசிங்க. சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும். ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்குனாக்கும், அண்ட் நாட் மியர்லி ஐடில் பட் ஆல்சோ காசிப்ஸ். இங்கே கண்டதை அங்கே பேசுகிறது, அங்கே உள்ளது இங்கே பேசுகிறது. காசிப்னா ஒரு அவதூறான காரியங்களை பேசுகிறது. அடுத்து வீண் அழுவற்காரிகளாயும், பிஸி பாடிஸ். அதாவது இன்னொரு வீட்டில் என்ன காரியம் நடக்குன்னு எனக்கு என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? யார் யாருக்கு நிச்சயம் பண்ணியிருக்கா, யாருக்கு யாருக்கு கல்யாணம் பண்ண போகுது, யார் யாருக்கு சண்டை,
யார் என்ன வாங்க போகிறாங்க, என்ன கட்டுறாங்க, என்ன கொடுக்குறாங்க. நமக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அப்படியே ஒன்று தெரிஞ்சால் கூட ஒரு சம்பவமாக அதை எடுத்துக்கலாமே ஒழிய அதை பற்றி டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன்லாம் போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு அதை குறித்து ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னா நம்ம போகலாம். இதுதான் பிஸி பாடிஸ். பிஸி பாடிஸ்னால் அடுத்தவருடைய காரியங்கள், அந்நிய காரியங்களில் தலையிடுவது. கிறிஸ்தவர்களை நாம் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, அந்நிய காரியங்களில் தலையிடுகிறவனாயாவது பாடுபடக்கூடாது. தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய காரியத்தில் போய் தலையிட்டு அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, என்ன வாங்குறாங்க, என்ன விற்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன சேமிக்கிறாங்க, அவங்க மாமியார் மருமகளுக்குள்ளே என்ன பிரச்சனை. நம்முடைய சபையிலையும் பார்த்துருக்குறேன். அடுத்த மாமியார் மருமகளுக்குள்ளே ஏதாவது ஒன்றுன்னா அது அவங்க 2 பேரும் சரியாயிருவாங்க, நீங்கள் போய் ஊராக சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. பிஸி பாடி. அதுலேயும் பெண்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சகோதரிகள் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் ஒரு பேட் ஹேபிட்னே தெரியல, உணர்றதே இல்லை. யார் யாருக்கு பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள என்ன பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அவங்க யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, சந்தேகங்கள். மனைவிக்கு ஒரு புருஷன் மேலே சந்தேகம் இருந்தால் அது இவங்க போய் தலையிடுவாங்க. புருஷனுக்கு மனைவி மேலே சந்தேகம் இருந்தால் அதை போய் தலையிடுவாங்க. அவங்க என்ன சேமிக்கிறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, அவங்க என்ன சம்பாதிச்சா நமக்கு என்ன. ஸோ அந்நிய காரியங்களில் தலையிடாமல். அதே மாதிரிக்கு ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பைபிள் எழுதியிருக்கு, தெருவில் போகிற நாயை பிடிச்சி காதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இது. தேவையில்லாத காரியங்களில் தலையிடுவது. 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், இவன் போய் விலகி விடுவான், அவன் 2 பேர் விட்டுவிட்டு இவன் அடித்து சாத்திடுவாங்க. எத்தனை பேரோட கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. நடுவில் போகிறவன் போய் அடி வாங்கிட்டு கிடப்பான். என்ன எதுனே தெரியாமல் நம்ம போய் பஞ்சாயத்து பண்ண போகிறது. இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். சரி, அதுக்கடுத்து வாசிங்க. தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். தகாத காரியங்களை பேசுவார்கள் அப்படின்னா டாக்கிங் அபவுட் திங்ஸ் நாட் ப்ராப்பர் டு மென்ஷன். இங்கே குறிப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறதே நமக்கு சரியாக தோணாது. அந்த காரியங்களெல்லாம் அவங்க போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆபாசமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், உண்மை இல்லாத காரியங்கள், பிரயோஜனம் இல்லாத காரியங்கள், இதிலெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது. நான் சமீபத்தில் ஒரு வசனம், ஜாக் ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க ப்ராவர்ப்ஸை பற்றி. அதில் நான் நீதிமொழிகள் 15:14 ஒரு வசனம் வாச்சேன். அது எனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. 15:14 வாசிங்களேன். 15:14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். அதுக்கு பிரதர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் லிவிங் பைபிளில் போட முடியுமா? நீதிமொழிகள் 15:14. அங்கே பாருங்கள். A wise man is hungry for truth while the mocker feeds on trash. அப்படின்னா அறிவை தேடுகிறவன் புத்திமானுடைய இதை உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஹங்க்ரி ஃபார் ட்ரூத். மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்குனாக்கும் ஃபீட்ஸ் ஆன் ட்ராஷ். ட்ராஷ்னா குப்பைன்னு அர்த்தம். ட்ராஷ் அப்படின்னா குப்பை அல்லது கழிவுகள், அதுதான் ட்ராஷ்ன்னு சொல்லுவோம். கார்பேஜ், டஸ்ட், வேஸ்ட். ஸோ ஒரு மனிதன் ஒரு ஞானவானாக இருந்தான்னா அவன் அறிவை தேடக்கூடிய அல்லது சத்தியத்தை தேடக்கூடிய ஆர்வம் இருக்கும். நான் இது எப்படி யோசிச்சேன்னா, இந்த செல்ஃபோன், சோசியல் மீடியா இது மாதிரி இதுகளெல்லாம் நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது we are wasting our time. அப்படின்னா என்ன அர்த்தம்? I am feeding my soul with the trash. நான் கழிவுகளை கொண்டு என்னுடைய வயிற்றை நிரப்புறது போல். வேஸ்ட், கழிவுகளை கொண்டு, குப்பைகளை கொண்டு. அப்போ எனக்கு சோம்பேறித்தனமாக எனக்கு ஐடியலாக இருக்கக்கூடிய டைம் கிடைக்கும்போது நான் புத்தி அடையும்படிக்கு நல்ல காரியங்களை, சத்தியத்தை, வேதத்தை அப்படி நான் யோசிக்கிறேன்னா, அல்லது குப்பை மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். அது நேரடியாக விஷம் கிடையாது, பாவம் கிடையாது, ஆனால் அது ஒரு குப்பை. கிழிச்சு போட்ட பேப்பர்கள், வீட்டில் கூட்டின குப்பைகள், இதை போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அதில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? தேவையில்லாத படிக்கிறது, தேவையில்லாத பார்க்குறது. அதனால் எங்கள் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வருது பெரும்பகுதி. இந்த ஆடுகளம்னு போட்டிருக்கோம், அப்புறம் ரிலாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த 2 பக்கம் பெரும்பகுதி கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆடுகளம்னா என்னென்னா ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பாவமாக இல்லையாங்கிற கேள்வி கிடையாது, அது எனக்கு தேவையில்லை. அதே மாதிரிக்கு ரிலாக்ஸ் அப்படின்னா அது நிறைய சினிமா இதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஐட்டங்கள்.
அதெல்லாம் போய் நம்ம நேரத்தை செலவழித்தோம்னா வேஸ்ட்டு. ஆனால் இந்த சோசியல் மீடியா செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் அது மாதிரியான நியூஸ் வரும்போது நான் அதில் ஒன்றை பார்த்தா இன்னொன்று வரும் அப்படி. ஏன்னா அதில் வந்து ரொம்ப அந்த அரைகுறை உண்மை வந்து எப்போதுமே கவர்ச்சியாக இருக்கும். அரைகுறையாக ஒருத்தர் ஆடை உடிக்கிறது இருந்தால் சரி கவர்ச்சியாக இருக்கும். முழுவதுமாக ஆடையை உடுத்தாமல் இருந்தால் கூட அது கவர்ச்சியாக இருக்காது. ஆனால் அரைகுறையாக இருந்தால் தான் அது கவர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் பாதி உண்மையை போடுவானுங்க. அது நமக்கு அடுத்தடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் போல் இருக்கும். அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம தலையில் அரசாங்கம் நடக்குது. ஆனால் அதில் ஒரு ஆர்வம், அது பாவம் இல்லை. ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுல என்ன, இப்போ இன்றைக்கி கிரிக்கெட்டு மேட்ச்சு அப்படின்னு போட்டாங்கன்னா ஒரு சில ஆர்வமாக பார்ப்பாங்க. எனக்கு அது ட்ராஷ், அவங்களுக்கு அது ஆர்வம், எனக்கு அது வந்து அது குப்பை. ஸோ இப்படி தான் நம்ம அநேக நேரங்களில் குப்பையை போன்ற உள்ள காரியங்களில் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இதுவும் நம்ம அறியாமல் செய்கிறதான ஒரு காரியம்தான். அதுக்கடுத்து நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் பாசுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாருங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். சகோதரர்கள் சகோதரருக்கு விரோதமாக, சகோதரிகள் சகோதரிகளுக்கு விரோதமாக குற்றம் சாட்டக்கூடிய ஒரு ஆவி, அது வந்து சாத்தானுடைய ஆவி, அது அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி, அக்யூசிங் ஸ்பிரிட். எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆவி. குறை சொல்கிறது தான் வேலையாக இருக்கும், நல்லது சொல்லவே மாட்டாங்க. யாரையாவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சகோதரர்களை குறித்து சகோதரிகளை குறித்து அப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அநேக நேரங்களில் பாவம் நினைக்கிறதே இல்லை. ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்கு அடுத்து, அவன் தள்ளப்பட்டு போனான். குறை சொல்லுகிற ஆவியை உடைய சாத்தான் தள்ளப்பட்டு போனான். அந்த ஆவி நமக்கிட்ட இருந்தால் நம்மளையும் சேர்த்த தேவன் நினைச்சுவார், தள்ளி விடுவார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஐ வில் டெஸ்ட்ராய் யூன்னு போட்டிருக்கு. அதே மாதிரிக்க இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்களேன். லேவியராகமம் 19:32 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பாருங்க, ஒரு வயசில் மூத்தவங்க, லேவியராகமம் 19:32 வாசிங்க. வயசில் மூத்தவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களே நிறைய பேர் வந்து இப்போ இங்கிலீஷ்காரர்களை போல் இருக்கிறாங்க. இங்கிலீஷ்காரங்க போனால் எப்படி தெரியுமா, இங்கிலீஷ்காரங்களே வயசில் மூத்தவங்களாக இருந்தால் கூட பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் அப்படிம்பாங்க அவங்ககிட்ட பேட்டி எடுக்க போகிறவங்க. ஏன்னா அந்த நாட்டில் வந்து பேரை சொல்லி கூப்பிட்றது வந்து ஒரு தப்பே கிடையாது. பேரை சொல்லாமல் கூப்பிட்டா தான் எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது இங்கிலீஷ் கலாச்சாரம். ஆனால் நம்ம நாட்டில் வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்கள பேரை சொல்ல விரும்ப மாட்டோம். அப்படியே சொன்னாலும் அதோடு கூட ஒரு அடைமொழி, பிரதர், சிஸ்டர், திரு, சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து எப்படின்னா வயசில் மூத்தவங்களை கூட சும்மா பேரை சொல்லி மொட்டையாக பேசுகிறது. நம்மளோட 10 வயசு 20 வயசு மூத்தவங்க கூட இருப்பாங்க, சும்மா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. யாராவது நேரடியாக பேச மாட்டாங்க, யார்கிட்டையாவது பேசும்போது வந்து சும்மா பேரை சொல்லி எல்லாம் என்ன நம்ம இது எதை காட்டுகிறென்றால் அவர் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியில் இதெல்லாம் தப்புன்னு தெரியல. வயசில் மூத்தவங்களை நம்ம மரியாதை குறைச்சலாக பேசுகிறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்ககிட்ட கிடையாது. காரணம் என்னென்னா, தே ஆர் லிவிங் ஃபார் ஃப்ரம் த லார்ட், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பகுத்தறிவு உள்ளவர்கள், ஞான மேய்ப்பர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில சமயங்களில் நம்முடைய ஆவியில் ஆண்டவர் உணர்த்துவார். டிசைன்மெண்ட்டுங்கிறது தான் பகுத்தறிவு. ஒருத்தருடைய ஆவிக்குரிய நிலைமையை பகுத்தறிகிறது வந்து அவங்க கொலை செய்யலை, அவங்க திருடலை, அவங்க விபச்சாரம் பண்ணல, அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, இது வச்சு இல்லை. ஸ்மால் திங்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நெருங்கி கிட்டி சேருகிறோமோ அவ்வளவுக்கு, யாரெல்லாம் தேவனுக்கு நெருங்கி வாழ்கிறார்களோ அவர்கள் சின்ன விஷயத்தில் கூட ஒரு ஸ்லிப் ஆஃப் டங்கில் ஒரு வார்த்தை சொன்னால் கூட சாரின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்குள்ள ஆவியானவர் உணர்த்துறாரு, அவர் ஆவியானவரோடு கூட வாழ்கிறார்கள். ஆவியானவர் விட்டு தூரமாக வாழ்கிறவங்களுக்கு உணர்த்துதலே இருக்காது.
மென்று துப்பி தன் வாயை துடைத்து கொண்டு நான் என்ன பாவம் செய்தேன் என்று வேசி சொல்லுவாள்னு எழுதியிருக்கு. வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண் மென்று துப்பி வாயை துடைச்சிட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன், அதே மாதிரிக்கு நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன பேசுனது தப்பா, நான் என்ன தொட்டது தப்பா, நான் என்ன ஒரு மெசேஜ் போட்டது தப்பா, நான் என்ன அதை பார்த்தது தப்பா, இப்படிலாம் வாழ முடியுமா? யார் இவங்கெல்லாம்? நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். யாரெல்லாம் தேவ ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு ஆவியானவருடைய நடத்துதலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பாவமாக இருக்கும். அந்த பார்வை தப்பு. ஏன் அவன் கண் இங்கே போகுது? எதுக்காக நீ அவங்ககிட்டே போய் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க? அவங்களோடு இப்போ இந்த நேரத்தில் உனக்கு என்ன பேச்சு? எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? தேவன் கேட்குறாரு. எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய கண் ஏன் இங்கே போகுது? ஏன் நீ இப்போ போய் அதை ஆந்தி பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் திரும்ப திரும்ப அந்த நபரையே பார்க்குற? ஏன் திரும்ப திரும்ப அந்த இடத்துலே பார்க்குற? நீ ஏன் திரும்ப திரும்ப அந்த காட்சியே பார்க்குற? இப்படியெல்லாம் ஆவியானவர் உணர்த்துவார். இங்கே உனக்கு என்ன வேலை? ஏன் உன் கால் இங்கே வந்திருக்கு? இந்த இடத்துல உனக்கு இப்போ என்ன வேலை? ஏன் இந்த இடத்துல உனக்கு இவ்வளோ நேரத்தை நீ வீணடிக்கிற? எதுக்காக நீ இந்த காரியத்தில் போய் அதிக நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்க அல்லது பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் ஆவியானவர் உணர்த்துவார். ஒய் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் மணி ஆன் திஸ் ட்ராஷ் யூஸ்லெஸ் திங்ஸ். நமக்கு ஆவியானவர் இப்படி பேசினார்னா நம்ம பாக்கியவான்கள். அநேக நேரங்களில் நம்ம தேவனை விட்டு தூரமாக இருக்கிறனால இதெல்லாம் பாவமாகவே தெரியல. ஓவர் ஈட்டிங், சாப்பாட்டில் அதிகமாக பணம் செலவழிக்கிறது எப்பாவது நமக்கு பாவம்னு தோணியிருக்கா? சாப்பாட்டு காரியத்தில் அதிக பணம் செலவழிக்கிறது அல்லது கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் நம்ம பாவம்னே நினைக்கிறதே இல்லை. பாவம் இல்லை, வேஸ்ட்டு அப்படின்னு கூட நினைக்கல. பாவமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், சின்ஃபுல், லாஃபுல், ப்ராஃபிட்டபிள். ஒன்று பாவம், இன்னொன்று சட்டப்பூர்வமாக நியாயமானது, இன்னொன்று லாபகரமானது. இப்போ வாங்கல் கொடுக்கல் பிஸ்னஸ் பண்ணுறோம்னா எனக்கு லாபமும் இல்லை நஷ்டம் இல்லைன்னு தொழில் பண்ணுறது ரொம்ப கெடிக்காரத்தனமா? எனக்கு லாபம் இல்லைப்பா ஆனால் நஷ்டம் இல்லை, அது மாதிரி தான் லாஃபுல். அப்படின்னா இட் இஸ் நாட் சின்ஃபுல், அது பாவம் கிடையாது. ஆனால் லாஃபுல்லானா எஸ் லாஃபுல், அது சட்டப்பூர்வம் நியாயமானதான். இது என்னென்னா, பெரிய பிஸ்னஸே நடத்திட்டு கடைசியில் எவ்வளோங்கன்னாக்கா ஒன்றுமே லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. ஆர் யூ ஹாப்பி? ஸோ மச் ஆஃப் டைம் வேஸ்டட், எனர்ஜி வேஸ்டட். அதுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. இப்படி யாராவது பிஸ்னஸ் பண்ண விரும்பமா? பண்ண மாட்டோம். அதனால தான் பவுல் சொன்னார், எல்லாம் எனக்கு நியாயமாக இருக்கலாம், மேபி லாஃபுல், ஆனால் அது எனக்கு லாபம் கிடையாது. இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். ஸோ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது, பிரயோஜனமாக இராது. இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். ஓகே. ஸோ இப்படி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். அதுக்கடுத்து நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம், சங்கீதம் 101:5, சங்கீதம் 101:5, நீதிமொழிகள் 16:28, 2 வசனத்தை வாசம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் அந்த கோல் சொல்கிறது அப்படின்னா தேவையே இல்லை. இங்கே கண்டதை வாங்கி அப்படியே அங்கே சொல்லிடுறோம். கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். அவங்க என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யலை, உண்மையாக தான் இருக்கும். அந்த விஷயம் உண்மையாக தான் இருக்கும். இங்கே கேட்டிருப்பாங்க ஒரு விஷயத்த, அப்படியே போய் இன்னொருத்தட்ட சொல்லிடுவாங்க. அது தேவையே இல்லை. சில நேரங்களில் இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். யாராவது ஒரு 2 பேர் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அங்கே பேசியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம்னா எத்தனை பவுன் நகை போட்டாங்க, அல்லது எவ்வளவு என்னென்ன பொருள் வாங்கி கொடுத்தாங்க, எப்படி இந்த கல்யாணம் பேசினாங்க, அப்படியே போய் இன்னொருத்தர் சொல்கிறேன். அதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி இருக்கும். அவங்களுக்கு நியூஸ் சரியாக உண்மையாக கூட தெரியாது. கடைசியில் பார்த்தா அங்கே பெரிய ப்ராப்ளமே நிற்கும். அப்படிலாம் நான் சந்திச்சிருக்கேன் பிரச்சனை சபையில். தேவையில்லாமல் இது யார் இதை போய் அங்கே சொல்ல சொன்னது? உங்களுக்கு இது வேலையாகுது? இஸ் இட் யுவர் ஒர்க், ஜாப்? கேட்டால் சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு போங்க. இந்த காதில் கேட்டு இந்த காதில் வாங்கிட்டு போங்க. அதை போய் இன்னொருத்தர் இதுதான் கோல் சொல்லுதல்ங்கிறது. அப்படின்னா இங்கே கேட்குறத, கண்டதையும் கேட்டதையும் அப்படியே போய் இன்னொருத்தர் சொல்கிறது. பிராண சிநேகிதர்னா உயிருக்கு உயிரான நண்பர்களையும் பிரிச்சுருவாங்க. கணவன் மனைவியை பிரிச்சுருவாங்க, மாமியார் மருமகளை பிரிச்சுருவாங்க. அதே மாதிரி பைபிள் இன்னொன்று எழுதியிருக்கு, கிளவிகள் பேச்சு அப்படின்னு. கிளவிகள் பேச்சு படிச்சிருக்கீங்களா? கிளவிகள் பேச்சு அப்படின்னா வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் போகாது, அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, வேலை செய்ய முடியலன்னு சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதனால் பழங்கதைகளெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஊர்க்கதைகளையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பல கதை பேசினாலும் பரவாயில்ல, ஊர்க்கதை. தங்கள் வீட்டு கதையிலே போய் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் நடந்தது,
அவங்க மகன் செஞ்சது, மருமக செஞ்சது, பேரம்பேத்தி செஞ்சது அடுத்தவிட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட நிற்குமா அது அப்படியே போய் அப்படியே போய் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமக, மகன், பேரன், பேத்தி எல்லோரும் மோசமான ஆளுங்கிற தகவலை அங்கே உண்டு பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது இனிமேல் இது மோசமான பிள்ளையா, இப்படி நடக்குமா, இவன் மோசமான ஆளாம், அம்மாவை பார்க்கவே மாட்டானா. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றாயிருவாங்க. யார்? பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்றாயிருவாங்க. ஆனால் இவங்க வார்த்தை சுற்றி அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். தன்னுடைய பல்ல குத்துனா தனக்கு தான் வீசும்பாங்க. நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ள மனைவியை பற்றி, புருஷனை பற்றி, பிள்ளைகளை பற்றி, மருமக்கள்மாரை பற்றி, பேரம்பேத்திகளை பற்றி நீங்களே உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் நம்ம சபையில் இருக்காங்க. சொந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி வெளியில் போய் சொல்லி தங்களுடைய பிள்ளைகளை அசிங்கப்படுத்தக்கூடிய பெற்றோர்கள், தங்களுடைய மருமக்கள்மாரை அசிங்கப்படுத்தக்கூடிய மாமியார்கள், தங்களுடைய மாமியாரை அசிங்கப்படுத்தக்கூடிய மருமகள்கள். இந்த லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகும்னு சொன்னான். உங்களுக்கு என்ன கிடைக்கிற லாபம் என்ன? உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திட்டேன். உங்கள் பேர் உங்கள் குடும்பம் மோசமான குடும்பம். எவ்வளோ பேர் இப்படி இருக்காங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும், நாளைக்கு நீங்கள் ஒன்றாயிருவீங்க. ஆனால் நீங்கள் அதை அடுத்தவங்கிட்ட போய் சொல்லி அவங்கள ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. உங்கள் மருமகளை, உங்கள் மகனை, உங்கள் பேரம்பேத்தியில், உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் புருஷனை மற்றவங்ககிட்ட போய் சொல்லி நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்கள் சரியாயிருவீங்க, அடுத்த 1 நாள் 2 நாள் சரியாயிருவீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன விட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஊராக சுற்றி அது அப்படியே போகாது. அப்படியே கொஞ்சம் அலங்காரமான வார்த்தைகள்லாம் சேர்த்து அவங்க செஞ்சது, செய்யாதது, சொன்னது, சொல்லாதது, நீங்கள் சொன்னதோடு கூட இன்னும் கொஞ்சம்லாம் அலங்காரமானலாம் சேர்ந்து உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு அவப்பெயரை, அசிங்கத்தை கொண்டுட்டு வந்தோம். நீங்கள் பந்தாவை போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அந்தா மோசமான ஆளாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவா நம்மளை கெடுத்துக்கிறேன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க தயவுசெய்து. ஏன்னா சபையில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். நம்ம இன்னும் நான் திருடலை, பொய் சொல்லலை, பொய் சாட்சி சொல்லலை, கொலை செய்யலை, இதெல்லாம் என்னங்க உலகத்தில் உள்ளவங்க கூட அப்படி செய்கிறாங்க. சன்மார்க்க ஜீவியம் செய்கிற உலகத்தார் எல்லாருமா கொலை செய்கிறாங்க, எல்லாருமா திருடுறாங்க, எல்லாருமா விபச்சாரம் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ளவங்க அப்படி செய்கிறாங்க. அப்படியானால் நீங்கள் அதிகமாக செஞ்சது என்ன? நம்ம சபைக்கு வர்றோம், நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோமே, அதை காட்டில் நீ மேன்மையாக செய்தது என்ன? பைபிள் எழுதியிருக்கு. உலகத்தில் உள்ளவங்களும் இப்படியே செய்கிறாங்களே, நீங்கள் என்னத்தை மேன்மையாக செஞ்சிட்டீங்க? அப்படி தான் எழுதியிருக்கு. சங்கீதம் 50:19-22. லூஸ் டாக், கூட குறைய பேசுறது. வாசிங்க. You let your mouth loose in evil and your tongue frames deceit. உன் நாவு வஞ்சகத்தை பிணைக்கிறது, சற்பனையை பிணைக்கிறது, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். let your mouth loose. உன் வாயை திறந்தா என்னமாவது அடுத்தவங்களை பற்றி பேசுறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாய். தொடுத்து வாசிங்க, 22 வரைக்கும் வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். நீ இவைகளை செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன். நீ பேசிக்கிட்டே இருந்த, நான் மௌனமாக இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவற்றை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? பார்த்தீங்கன்னா, ஐ வில் டியர் யூ இன் பீசஸ் and there will be none to deliver. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். சில நேரங்களில் தேவன் நமக்கு ஏன் இப்படி செஞ்சார், ஏன் இப்படி நடக்க நமக்கு தெரியல. தேவன் மௌனமாக இருந்தார். அது நடக்கும்போதெல்லாம் அப்படியே மௌனமாக இருந்தார். அப்பவே நடந்திருந்தால் உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும். உலகத்தில் கூட ஒரு பழமொழி இருக்குது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னா நட்டம் நின்றுக்கிட்டு கொள்றதில்ல, வெயிட் பண்ணி திருந்துவாளான்னு பார்த்து, திருந்தலைன்னு சொன்னால் தேவன் அன்னைக்கு ஒரு காரியத்தை செய்வார். அது எப்போ இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பழகி போயிருக்கும். அது பாவம்னே நம்ம நினைக்க மாட்டோம். ஏன் இப்படி நடந்துச்சு. நான் வெயிட் பண்ணேன், நீ திருந்துவாய் என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன், நீ திருந்தவே இல்லை. ஸோ ஐ வில் டியர் யூ இன் பீசஸ். இப்போ நான் உன்னை பீஸாக்க போகிறேன். பாருங்கள் அந்த வார்த்தைக்கு என்ன எழுதியிருக்கு இங்கிலீஷில் பாருங்கள். நான் உங்களை பீறி போடுவேன் தமிழில். இங்கிலீஷில் ஐ வில் டியர் யூ இன் பீசஸ். என்ன காரணம், எதுக்காக அப்படி சொல்கிறாரு? அதுக்கு மேலே மறுபடியும் வாசிங்க 19 இருந்து.
உன் உன் வாயை வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவற்றை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவற்றை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறைக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. எனவே தேவன் மௌனமாக இருக்கிறாரு. நிறைய காரியங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மனம் திரும்பப்பட்டு டைம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நாம் அதை டேக் இட் கிராண்டட், இதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் தேவன் கை வைப்பார், அப்பொழுது நமக்கே தெரியாது. ஏன்னா இது ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அன்னைக்குன்னு செஞ்சுருந்தா நமக்கு தெரியும். ரொம்ப நாளாக செஞ்சதுனால சில உணவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு நாள் அது பாய்சனாக மாறிடும். உள்ளுக்குள்ளே அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா ஒழிஞ்சாது. ஆனால் நம்ம அன்னைக்கின்னு ஒரு காரியம் நடக்கும் பொழுது என்ன ஆச்சு, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், ஏன் இப்படி வந்துச்சு நினைப்போம். அது இன்றைக்கி சாப்பிட்டது இல்லைங்க. சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த பரம்புக்குள்ளேருந்து ஒரு பிரதர் சொன்னார், மதுரையில் போய் டாக்டர்கிட்ட போனால் வயிற்று கொள்ளாருன்னு போனால் சொல்லுவாங்களாம், உங்கள் ஊரில் பரோட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு பரோட்டாவில் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் போடுற அஜினோமோட்டோ, இன்னும் அதில் அந்த ஆயில் இதுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வயிற்றில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். அது குடலில் புற்றுநோய் கூட கொண்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, தொடர்ச்சியாக. அது நமக்கு தெரியாது. ஒரு நாள் வியாதி வரும், அன்றைக்கி ஏன் அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியாக நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுதான். அப்படி தான் அருமையானவர்களே, சில பாவங்கள் ஒரு நாள் 2 நாளில் தேவன் உடனே பீறி போடுறதில்ல, நம்ம வெயிட் பண்ணுறார். மனம் திரும்பாத பொழுது தேவன் பீறி போடுவார். எனவே இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது அருமையானவர்களே. நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள், சோம்பேறித்தனத்தினால் செய்யக்கூடிய பாவங்கள். சோம்பேறித்தனத்தினால வீடு வீடாக போகிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, சோம்பேறித்தனத்தினால வேலை செய்யாமல் இருக்கிறது. இல்லை, இதில் WPTC டிரான்ஸ்லேஷனில் போடுங்க 16:49, எசேக்கியேல் 16:49. எசேக்கியேல் 16:49 WPTC போட முடியுமா? 16:49, 16:49. தேவன் சொன்னார், வாசிங்க. உன் சகோதரி சோதோமும் அவளது குமாரத்திகளும் தற்பெருமை கொண்டவர்கள். அவர்கள் அதிகமாக உண்டார்கள், அதிகமான நேரத்தை வீணாக செலவழித்தனர். அவர்கள் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவவில்லை. அதிகமான நேரத்தை வீணாக செலவழித்தார்கள். நல்லா சாப்பிட்டாங்க, abundant food, and careless ease. அப்படின்னா சோம்பேறிகளாக இருந்தார்கள், தற்பெருமை கொண்டவர்கள். அவர்கள் அதிகமாக உண்டார்கள், அதிகமான நேரத்தை வீணாக செலவழித்தனர். நம்ம டயத்தை வீணாக செலவழிக்கிறோமே, அதுதான் சோதோமின் பாவம்னு எழுதியிருக்கு. சோதம் கோமரா பட்டணத்தை தேவன் அழித்தார். அதை அழிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாவமாக இருந்தது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். யாக்கோபு 4:11 வாசிப்போம். யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இருதயத்துக்குள்ளே கசப்பு வச்சுருக்கிறது, இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுகிற விஷயம் கிடையாது. பொறாமை, அடுத்தவங்க நல்லா இருந்தால் அவங்களுக்கு மேலே நம்ம ரொம்ப டாட்டா பிர்லா மேலேலாம் நம்ம பொறாமை கொள்ளவே மாட்டோம். மந்திரிகள் மேலேயெல்லாம் பொறாமை கொள்ள மாட்டோம். ஏன்னா அவங்களாம் நிறைய வச்சுருக்காங்க. நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா வந்துட்டால் ஒருக்குள்ள ஒரு பொறாமைனா பொறுத்து கொள்ள முடியாமை, மற்றவர்களுக்குள்ள ப்ரமோஷன், அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையான காரியங்கள், அவர்களுடைய வசதி பெறுகிறது, அவர்களுக்கு நல்ல தொழில் அல்லது ப்ரமோஷன், அவருடைய படிப்பு அல்லது அவங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது, அதை பொறுத்து கொள்ள முடியலைன்னா பொறாமை. பெருமை, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்போது அல்லது நம்ம செய்கிற தொழில் விருத்தி ஆகும்போது நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. we take the credit to ourselves, that is pride. we are congratulating ourselves. எல்லாமே தேவனே நீங்கள் தான், நான் எதை செஞ்சாலும் அது உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய தயவுனால தான் இது முடியுது.
சம்பாதிக்கிறேன்னா அதுக்குள்ள சந்தர்ப்பம், வசதி, திறமை, அறிவு, புத்தி, பணம், மனிதருடைய உதவி நீங்கள் தந்தது ஆண்டவரே. இப்படி நாம் அந்த கிரெடிட்டை ஆண்டவர் கொடுத்துட்டோம்னா நாம் பெருமை அடைய மாட்டோம். இது எப்படின்னா இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்றது மாதிரி. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம 12 வாசிக்கிறோம். அந்த ஏரோது ராஜா குறித்த நாளில் ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவனை மெச்சுக்கொண்டார். நம்ம பிரசங்கத்தை கேட்டு சிலர் மெச்சுக்கொள்ளலாம், வெரி குட் பிரதர்ம்பாங்க சிலர். அப்போவே ரைட் அட் தட் மோமெண்ட் இட் செல்ஃப், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு தான். அந்த மனுஷன் வந்து தேவனுக்கு அந்த மகிமையை செலுத்தாதபடினால தேவதூதன் அவனை அடித்தார். அவன் புழுத்து செத்தான். புழுத்துனா என்ன? அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, புழு வச்சு செத்து போயிட்டான். இதுதான் புழுத்து செத்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் பெருசாக ஒன்றும் பாவம் செய்யலை. மற்றவர்கள் அவனை புகழ்ந்தார்கள். அந்த புகழ்ச்சியை மகிமையை தேவனுக்கு செலுத்தாமல் தன்னால தான் ஆனது என்று சொல்லி அந்த மகிமையை தான் எடுத்துக்கொண்டான், அவ்வளோதான். இது இவ்வளோ பெரிய பாவமா? மற்றவர்கள் புகழ்ந்தார்கள், ஆனால் அந்த புகழ்ச்சியை அவன் தேவனுக்கு செலுத்தாமல். நீங்கள் படித்து பாருங்கள் அப்போஸ்தலர் 12. எனவே அருமையானவர்களே, இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாமே இருக்கிற காரணம் என்னென்னா, அது பாவம்னே தெரியாதனால நான் என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம தேவனோடு கூட இசைந்து நடந்தோம்னா, ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தார்னா, சின்ன சின்ன காரியங்களை கூட, அந்த தாவீதினுடைய இருதயத்தில் வஸ்திர தொங்கலை கட் பண்ணது கூட ஒரு பெரிய ஒரு பதைப்பை கொண்டு வந்தது போல் நமக்கும் ஆவியான் உணர்த்துவார். ஆமாம், தேவனை விட்டு நம்ம தூரமாக இருந்தோம்னா பெரிய பாவம் கூட நமக்கு பாவமே தெரியாது. இது எப்படின்னா, இருட்டில் நடக்கும்போது பாம்பு போனால் கூட தெரியாது, பெரிய பள்ளம் இருந்தால் கூட தெரியாது. ஆனால் நல்ல வெளிச்சத்தில் நடக்கும்போது, எவ்வளோக்குள்ள வெளிச்சத்தில் நடக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ஒரு சின்ன எறும்பு போனால் கூட தெரியும், இங்கேருந்து பாம்பு அவனுக்குள்ள எறும்பு போகுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் கிட்டத்தில் கூட போவீங்க, இருட்டாக இருக்கும், அவனுக்குள்ள போன பாம்பு கூட தெரியாது. முள், கல், புல் அல்லது பள்ளம் எதுவுமே தெரியாது. இப்படி தான் தேவனை விட்டு தூரமாக வாழ்ந்தோம்னு சொன்னால் சின்ன பாவம்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் தேவனோடு ஒட்டி வாழ்ந்தோம்னா சின்ன பாவம் கூட நமக்கு பெருசாக தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்தருள்வாராம். ஆமாம்.